ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிபிள் எம்ப்ராய்டரி சொல்யூஷன் கோயம்புத்தூர் பிரான்ச்ல மாட்டிக்கிட்டேன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஷின் எப்படி நம்ம த்ரெட் போடுறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன நீடில் நம்பர் வேணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல வந்து த்ரெட்டை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் வேலை எதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் வந்து டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து கிளிப்ஸ் இருக்கும். அந்த கிளிப்ஸ்குள்ள நம்ம வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்குவோம். இன்செர்ட் பண்ணியாச்சா பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்குள்ள விட போறோம். இந்த ஸ்ப்ரிங்குள்ள வந்து டேரக்டா வந்து நீங்க வந்து த்ரெட்டை விட்டீங்கன்னா ஈஸியாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த நீடுக்குள்ள வந்து த்ரெட்டை விட்டுட்டு நீ வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்ப்ரிங்கோட இந்த பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து நீடில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து இந்த சைடு தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஓப்பன் ஆகும். இந்த கிளிப்பில் விட்டுட்டிங்கன்னா இதை வந்து அந்த இடத்துல இருந்துடும். இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரிங்குக்குள்ள இப்படி விட்டு இந்த கம்பி வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்து இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி த்ரெட் வந்து ஃப்ளோவில் வரணும். ஃப்ளோவில் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கேர்வ் மாதிரி இருக்குல்ல, அந்த கம்பி, இந்த கம்பிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டென்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டென்ஷனுக்குள்ளே விட்டு இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி த்ரெட் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த குட்டி சின்ன கம்பி இருக்குல்ல, அந்த கம்பிக்குள்ள விட்டுருவோம். அந்த கம்பிக்குள்ள விட்டுட்டு மறுபடியும் இந்த கிளிப் மாதிரி இருக்கும், இந்த கிளிப்புக்குள்ள வந்து விட்டுருவோம். இதில் நம்ம கிளிப்பு போட்டோம்ல, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இந்த பார்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை வந்து ரைட் சைடு அப்லேருந்து டவுன் விடணும். டவுன் விட்டு எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்க்ல இருந்து த்ரெட்டை விட்டுக்கோங்க. விட்டுட்டு லெஃப்ட் டவுன்ல இருந்து அப்புக்கு வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பார்ட் போகணும்னா மேலே உள்ள அந்த ஒயிட் பார்ட்டுக்கு போகணும். ஒயிட் பார்ட் போகும்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் ஹோல்ஸ். அந்த ஒயிட் ஹோல்ஸ்க்குள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்புறம் நீங்க என்ன நீடில் இந்த த்ரெட் போட்டிருக்கீங்களோ அது கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த 12, 11 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு இருக்கும். அதுல வந்து அந்த ஹோல்ஸ்க்கு நேரா த்ரெட்டை உள்ளுக்கிட்டே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நீடில் இருக்கும். நீடில வந்து நம்ம த்ரெட்டை விட போறோம். விட்ட இப்படி வந்து இப்படி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த பேலன்ஸ் இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ள இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ்குள்ள விட்டு இப்படி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அவ்வளோதான், சிம்பிள். எடுத்து மாட்டினீங்கன்னா இது எப்படி த்ரெட் போடணுங்கிறது முடிஞ்சு.